2 குரூப் இதில் பேசுகிறாங்க பாருங்க. அவங்க வந்து பேசுறதுல ஒரு அர்த்தமே இருக்காது. ஒருத்தன் வந்து அதிகாரம் கரைக்காமல் அரலூசானவன், இன்னொருத்தன் பதவி பறி போனதுனால பைத்தியமானவனுங்க. 2 குரூப் பேசுகிறானுங்க. இவனுக்கு பேசி பேசியே தான் அவங்களோட மரியாதைக்கு எடுத்துக்கிறானுங்களோ தவிர மற்றபடி அமைதியாக இருந்து ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இவனுங்களுக்கு சுத்தமாக கிடையாது. பாருங்களேன் என்ன பேசுகிறான்னு. என் பிள்ளை கிட்ட கௌரி வரலட்சணை நீ வாங்கின, நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை நடத்த போறேன். எங்க மாமா பேர்ல எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரல. என்ன இப்போ இருக்கு, இப்போ எனக்கு முன்னாடி சென்டர் இருக்குது. இவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லதான், இருந்தாலும் கூட்டத்தில் ஒரு கோமாளியாக இருக்கிறானே, அதனால இவனை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இவனே தான் இவனோட வாய்னாலேயே தான் இவன் கெட்டுக்கிறான். 18 வருஷமா கட்சி நடத்துறானாமா. என்ன பிரயோஜனம்? கத்தி கத்தி அவனோட தொண்டை கிழிஞ்சது தான் மிச்சமா தவிர கட்சியில முன்னேற்றமோ ஒரு பதவியில முன்னேற்றமோ எதுவுமே கிடைக்காது. காரணம் அவனோட வாய். அதே மாதிரி இன்னொரு குரூப் பேசுது பாருங்களேன். காப்பி பேஸ்ட் கோட்டு போட்டுட்டு வந்தாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கோட்டு போட்டுருக்காரு. காப்பி பேஸ்ட் டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தாரு. இந்த டிஃபன் பாக்ஸ்ல லட்ச ஸ்பூன் சாப்பிடுறாரு. காப்பி பேஸ்ட் பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தாரு. வேட்டி சட்டை கட்டிக்கிறாரு. காப்பி பேஸ்ட் ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிக்கிறாரு. அப்படியே இவனுக்கு 2 பேருமே அண்ணா கோட்டு போடுறாராமா, அண்ணா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வராராமா. இதை பற்றி தான் 2 பேரும் அந்த மேடையில இந்த மேடையில அப்பனும் மகனும் பேசுகிறானுங்களோ தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையானது என்ன, தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், எதிர்கட்சியாக இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு. இவனுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே ஒன்றும் பண்ணல, எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி யோசிக்கணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு தான். இருந்தாலும் இவனுங்களோட தோல்விக்காவது என்ன காரணம் அதையாவது யோசிக்கிறானுங்களா? அதுவும் கிடையாது. பைத்தியக்காரனுங்க கோட்டு போடுறது, டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வர்றது, டைமுக்கு அண்ணா வர்றது, இதையெல்லாம் விமர்சனம் பண்ணி இவனுக்கு என்ன தான் பண்ண போகிறானுங்க? 75 வருஷம் இப்படியே சொல்லியே ஓட்டிட்டானுங்க. இப்போ மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்கிறது இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. மரம் மண்டைகளுக்கு அவன் வந்து அதிகாரம் கிடைக்காம அரலூசானவன் சீமானு, இவன் வந்து பதவி பறி போனதுனால பைத்தியக்காரனானவன்.